Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. Hey guys, welcome back to New Tech Tamil. நம்ம இந்த ஒரு வீடியோவில் freefire Ob30 அப்டேட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் வந்து freefire கேம் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஏபிகே ஃபைல் அண்ட் ஓபிபி ஃபைல் ரெண்டு இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய freefire வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லது. அன்இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் வந்து நம்ம வந்து புதிய அப்டேட் freefire வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து பழைய வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏபிகே ஃபைல் அண்டு ஓபிபி ஃபைல் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே தனித்தனியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஏபிகே ஃபைலை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். எப்போதும் போல் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆன பிறகு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்ஸ்டால் ஆன பிறகு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெயின் அதாவது ஓபிபி ஃபைலை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபைல் தான் இந்த ரெண்டு ஃபைலு தான் வந்து முக்கியம். ஸோ இந்த ரெண்டு ஃபைலையும் தவிர்த்து வேறு எதுவும் ஃபைலை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து 5 செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டன்னு கொடுத்துட்டு அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் அந்த இப்போ வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது ஃபைல் வந்து அலோன்னு கேட்கும் இல்லையா? ஸோ அதுக்கே தான் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஜஸ்ட் அலோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஃபோல்டர் இருக்கும் இல்லையா? ஆண்ட்ராய்டு ஃபோல்டர். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிபின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இல்லை அப்படின்னா ஓபிபின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோல்டரை. இல்லை அப்படின்னா ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து com.dts freefire th சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு ரெண்டாவது ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு தெரியுமா? இப்போ 2 MB தான் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. புதுசாக டவுன்லோட் ஆகிட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுமா? அதான் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. இப்போது இதை கிளிக் பண்ணி அப்படியே வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறத கொண்டாந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம டவுன்லோடு ஃபைலை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஓபிபி ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபைல். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ஃபைல் லொக்கேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆண்ட்ராய்டுக்கு போயிட்டு ஓபிபிக்கு போயிட்டு அந்த டிடிஎஸ் ஃப்ரீஃபயருக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஓபிபி ஃபைலை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரீஃபயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேம் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேம் ப்ளே ஆகும் 100%. அதாவது Ob30 அப்டேட்டில் வந்து கேம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பழைய அப்டேட்னால் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி தள்ளியாச்சு. இப்போ புதிய அப்டேட்டில் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது போல் ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி A to Z வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிறோம். அதுக்காக தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். யாரும் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரீஃபயர் கேம் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுட்டு அதாவது Ob30 அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு ஜஸ்ட் நான் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணவொடனே நம்மளுக்கு வந்து சர்வர் வந்து கனெக்ட் ஆனவுடனே வந்து நம்மளுக்கு வந்து கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். இந்த ஒரு ஃப்ரீஃபயர் Ob30 அப்டேட்டில் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து ஓப்பன் ஆகாது. கொஞ்சம் நேரம் வந்து டைம் இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். அதுபோல் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரீஃபயர் கரீனான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஓப்பன் ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அவ்வளோதான். நம்மளோட Ob30 அப்டேட் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை போட்டு லாகின் பண்ணி ப்ளே பண்ண வேண்டியதான். இதோட சர்வர் வந்து மத்தியானம் வந்து கனெக்ட் ஆகணும். உடனே வந்து நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ஃப்ரீஃபயர் Ob30 வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற ஃபுல் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன். அதிக நண்பர்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ புதிய அப்டேட் வந்துட்டு சீக்கிரம் லிங்க் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம். நன்றி.